என்னடா தினேஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நியூஸை பாத்தீங்களா? ஆமாடா. என்ன நியூஸ்? பார்க்கலையே. இந்த ஹெல்மெட் ஏதோ சென்னையில சைலன்சர் எல்லாம் ஹெவியா வருதுன்னு சொல்லிட்டு அதுதான்டா உண்மையிலே நல்ல நியூஸ் தெரியுமா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நியூஸை பத்தி நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல. சென்னையில இருக்க காவல்துறை என்ன பண்ணாங்க, அதாவது போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல புள்ளிங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கும்ல, அந்த சைலன்சர் வச்சுக்கிட்டு, கார்ல இப்பெல்லாம் புதுசா கார்ல சைலன்சர் மாத்திக்கிட்டு ஹாரன் சவுண்ட் வச்சுக்கிட்டு மக்களை வந்து ரோக்கா போவாங்க, இடைஞ்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? சரி, அது எல்லாத்துக்கும் எரிச்சல் விட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்குதான் வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, அதாவது போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, அந்த வாகனங்களை பறிமுதல் பண்ணி அந்த சைலன்சர்களையும் அந்த ஒலிபெருக்களையும் ரிமூவ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே சந்தோஷமான விஷயம், நல்ல செய்தி தானே அது. ஆமா, அது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது அந்த 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 அவங்களுக்கு வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து அதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சரி, வாகன சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதெல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். அந்த 2019ஆம் ஆண்டு வாகன சட்டம், அந்த அந்த சட்டத்தின் பிரிவுல வந்து சட்ட திருத்தம் 190/2 ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது வாகனங்கள் இருசக்கர வாகனம், 4 சக்கரம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல வெளியில வரும். அதுல ஏதாவது நீ சின்னதா சேஞ்ச் பண்ணாலும், அதாவது மாடிஃபைங் பண்ணாலும், உனக்கு ஏற மாதிரி சொல்றேன், அந்த வாகனத்துல வந்து நீ வந்து அந்த சைலன்சரையோ அதோட சவுண்டையோ நீ வந்து மாத்தின அப்படின்னா, அந்த சட்ட விதிகளின்படி உன்னோட வாகனத்தை பறிமுதல் செஞ்சு அதுல இருக்க சைலன்சரையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உனக்கு 10,000 அவதாரம் கட்ட சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, அதோட ஹைலைட் 6 மாதம் கழிச்சுடணும். அதனால வந்து நீ என்ன பண்ணணும், வண்டியில வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல ஓட்டிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு எல்லாம் போகணும். ஓகேவா? புரிஞ்சா? அதனால வந்து நம்ம வந்து வாகனங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல வருதோ அதை ஓட்டி மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் போறதுன்னு தான் காவல்துறையோட அல்லது காவல்துறை அன்பான வேண்டுகோள். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். சரிங்களா? நீ வேற என்ன, போன வாரத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தல? டெல்லி சரி, அப்புறம் நம்ப மாட்டேன். சொல்லு அப்புறம். அங்கெல்லாம் ஆட்டோ அதெல்லாம் மாடிஃபைங்கே பண்ணி மாட்டாங்களே, சூப்பரா இருக்கு. அந்த என்ன கலர்ல, கருப்பு கலரு, ஆனால் கருப்பு கலர் தான், மஞ்சனா மஞ்சள் தான். நம்ம ஊர்ல தான் அப்படி மாடிஃபை பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி. அப்புறம் நல்ல ஒரு மெசேஜையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். எனக்கும் அதே அந்த ஆதங்கம் இருந்துச்சு. அதாவது டெல்லி, கல்கட்டா, பெங்களூரு இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து சென்னை வரும். அதுல வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஆட்டோ நானும் பார்த்துருக்கேன். நானும் டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாலாம் போயிருக்கேன். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோஸோட இந்த ஸ்டாண்டர்ட், அதாவது ஆட்டோனா இந்த விதிகளின் இந்த அடிப்படையில் இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து ஈவன் மீட்டர் முதற்கொண்டு அவங்க மீட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, மீட்டர் ஆட்டோ தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஆமா, ஓகேங்களா? ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் ஆட்டோக்கள் இருக்கு, ஆட்டோக்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள நம்ம எதுவும் போக விரும்பல. ஆனால் என்னன்னா, ஒரு 50 ஆட்டோக்கள் நீ எடுத்துக்க, நல்லா பார்த்தா அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியும், ஆட்டோக்காரங்களுக்கே தெரியும். பார்த்தா அப்படின்னா எல்லா ஆட்டோக்களையும் ஒரு கொடியை வச்சுக்கிறது, ஒரு பேரை பின்னாடி பெருசா அப்படி எழுதிக்கிறது. ஆட்டோ டியூல ஓடும், சரியா? பெருசா ஒரு பேர் எழுதி வச்சிருறது, சரியா? அதாவது அவங்களுக்குள்ள ஒரு அதாவது இப்போ நீ நானும் வேற சமூகத்தை சார்ந்தவன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஆட்டோல ஏற போறோம், சரியா? ஆட்டோல யாரோட முகங்கள் இருக்கு, புரியுதா? சோ இவங்க என்ன சொல்ல வர, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன புரிய வைக்குதுன்னா, ஒரு பிரிவினையை வந்து மக்களே உண்டு பண்ணுது. இதனால வந்து ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ நான் என்ன சொல்ல, அதாவது நம்ம இல்ல, பொதுமக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா, மற்ற பெருநகரங்களில் இருக்க ஆட்டோக்கள் மாதிரியும் தமிழகத்திலையும் ஆட்டோக்கள் அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்ன்றது நம்மளோட வேண்டுகோள், பொதுமக்களோட தாழ்மையான வேண்டுகோள். அது ஆட்டோக்கார நண்பர்களுக்கும் ஒரு 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 நல்ல ஒரு நேம கொடுக்கும். பைக்கும் சொல்லுங்க, அப்படியே கஷ்டம். பைக்காரங்களும் மாடிஃபை பண்றாங்களே, அது இனிமேல் பண்ண மாட்டாங்க. வீடியோ பார்த்துட்டாங்க. காவல்துறை, போக்குவரத்து துறையை அத்தி குத்திரும். நன்றி, வணக்கம்.